ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். புளி சுடு தண்ணியில் ஊறட்டும். இப்போ நம்ம பூண்டு வதக்கலாம். எண்ணெய் 100 மில்லி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் 1/2 கிலோ அளவுக்கு பூண்டு உரித்து தோல் நீக்கி வச்சுருக்கேன். பூண்டை 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கலாம். பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை மீடியம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வெந்தயமும் கடுகும் வறுத்துக்கலாம். நான் வெந்தயம் 3 ஸ்பூன், கடுகு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. வெந்தயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வெந்தயமும் கடுகும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வெந்தயமும் கடுகும் ஆறட்டும். பூண்டோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கடுகும் வெந்தயமும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பொடி பண்ணியாச்சு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா பூண்டோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வைக்கலாம். பூண்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிட்டுக்கலாம். இதே எண்ணெயில் நம்ம இப்போ தாளிச்சிட்டுக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இதுலேயே நம்ம 2 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்தா பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எண்ணெயும் பூண்டு விழுதும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். இதை போட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தா புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த தோல் எடுத்துகிட்டு ஊற்றிக்கோங்க. புளியோட சக்கையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா புளி தண்ணியை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பொடியை சேர்த்துக்கலாம். இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. எண்ணெய் நல்லா கொதித்து மேலே தெளிக்கும். அதனால் அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் கலந்து விடாமல் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால் அடுப்பை மீடியமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. தெரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.